31st August 1997 ட்ரீஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹோட்டல் பாரிஸ்ல இருக்கு. அந்த பாரிஸ் ஹோட்டல்ல இருந்து 2 பேர் வெளில வராங்க. ஒருத்தவங்க பிரின்சஸ் டயானா, இன்னொருத்தவரு டயானா டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆளு. இவங்க 2 பேரும் இந்த ஹோட்டல்ல இருந்து வெளில வரும்போது பாப்பராசின்னு சொல்லப்படுற, அதாவது ஒளிஞ்சிருந்து இந்த போட்டோலாம் எடுப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆட்கள் இவங்க 2 பேரையும் போட்டோ எடுக்கிறது அவங்க 2 பேரும் நோட்டீஸ் பண்ணி கார்ல போய் ஏறுறாங்க. டிரைவர், டயானாவோட பாடி கார்டு, டயானா, அல்ஃபயத் 4 பேருமே கார்ல டக்குனு ஏறி இந்த போட்டோ எடுத்துக்கிட்டு தப்பிக்கணும்னு சொல்லி நேரா கார்ல ஏறி ஃபாஸ்டா போக ஆரம்பிக்கிறாங்க. 70 மைல்/ஹவர்ல இந்த கார் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா அந்த ரோடோட லிமிட் வந்து வெறும் 30 மைல்/ஹவர் தான். யாருமே சீட் பெல்ட் போடல. டக்குனு கார் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது பின்னாடி சேஸ் பண்ணிக்கிட்டு இந்த போட்டோ எடுக்கிறவங்களாம், ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. இவங்க கிட்ட தப்பிக்கணும்னு இவங்க ஃபாஸ்டா போயிட்டே இருக்காங்க. பாரிஸ்ல இருக்க ஒரு டனலுக்குள்ள இந்த கார் வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இதுதான் பிரின்சஸ் டயானா கடைசியா உயிரோட இருந்த தருணம். இந்த கார் டனல்ல இருக்க ஒரு பில்லர்ல இடிச்சு இந்த கார் கிராஷ் ஆகுது. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு யாருக்குமே ஹெல்ப் பண்ணாம இங்க நின்று போட்டோ மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் வராங்க, ஆம்புலன்ஸ் வருது. ஸ்பாட்லயே வந்து அந்த டிரைவரும் அல்ஃபயதும் இறந்து போறாங்க. டயானாவுக்கு ரொம்ப இன்ஜுரி ஆயிருக்கு. உடம்பு ஃபுல்லா வந்து அடிபட்டிருக்கு, கால்லாம் முறியப்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. 2 மணி நேரம் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடக்குது. ரொம்ப வந்து இன்ஜுரி ஆயிருக்கு. என்னதான் டாக்டர் ட்ரை பண்ணாலுமே இதய துடிப்பை துடிக்க வைக்க முடியல. இன்டர்னல் ப்ளீடிங் ஆகி டயானா இறந்து போறாங்க வெறும் 36 வயசுல. பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ் டயானா பிரான்சிஸ் ஸ்பென்சர் வந்து இறந்து போறாங்க. நாடே வந்து துக்கத்துல போகுது. யாராலுமே ஏத்துக்க முடியல. 36 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் அது இங்கிலாந்துக்கு அவங்களோட பாடி கொண்டு வரப்படுது. பிரிட்டிஷ் டெலிவிஷன் வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க அந்த டைம்ல. அந்த ஃபியூனரல கிட்டத்தட்ட 32 மில்லியன் பேரு அதை பார்த்தாங்களாம். உலகத்துல இருக்க 200 கண்ட்ரிக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்களாம். அதை அதிகமான பேர் பார்க்கப்பட்ட ஒரு ஃபியூனரலாவும் இந்த பிரின்சஸ் டயானாவோட ஃபியூனரல் இருக்கு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாருமே துக்கம் அனுசரிக்கிறாங்க. எப்படி நடந்துச்சுன்னு யாருக்குமே இன்னும் புரியல. அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க ஆக்சிடென்ட்லன்னு சொன்னாலுமே நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் தான் கேள்வி வருது, இவங்களா இறந்தாங்களா இல்ல வேற யாராச்சும் உங்களை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி. நிறைய தேரி பிரின்சஸ் டயானா ஆக்சிடென்ட்ல இறந்து போல, அவங்கள ராயல் ஃபேமிலி, பிரிட்டிஷோட ராயல் ஃபேமிலி ஆளை வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஹலோ ட்ரூத், திஸ் இஸ் தருண். டயானா பிரான்சிஸ் ஸ்பென்சர்னு சொல்லப்படுற இவங்க பிறக்கும் போதே ஒரு நல்ல ஒரு ராயல் ஃபேமிலி தான் பிறக்கிறாங்க. இவங்களோட ஃபேமிலியில யாருமே வந்து ராஜாவா இல்ல, ராணியா இல்ல. இவங்களோட ஃபேமிலி வந்து இங்கிலாந்தோட குயினுக்கும் கிங்குக்கும் அந்தந்த காலகட்டத்துல இருந்து ரொம்ப வந்து உழைச்சிருக்காங்க அப்படின்றதால இவங்க ரொம்ப பெரிய பதவியெல்லாம் கொடுத்து அந்த இடத்துல பெருசா வந்து பார்க்கப்படுறவங்க டயானா ஃபேமிலியில இருக்கவங்க. டயானா 1978 ஸ்கூலிங் முடிச்சுட்டு லண்டன்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி அங்க ஒரு கிண்டன் கார்டன், அதாவது சின்ன பசங்க எல்லாம் படிப்பாங்கல்ல ஸ்கூல், அந்த இடத்துல போயிட்டு டீச்சரா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராயல் ஃபேமிலியில பிறந்திருந்தாலுமே எல்லாருக்கிட்டையும் நல்லா வந்து பழகுவாங்களாம். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆள்னு சொல்றாங்க லேடி டயானா. அந்த டைம்ல 1977ல லேடி டயானாவுக்கு வெறும் 16 வயசு. டயானாவோட அக்கா லேடி சாராவுக்கும் சார்ல்ஸ் 3க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அதாவது அடுத்த வாரிசா இருக்கிற ராஜ குடும்பத்துல ராயல் ஃபேமிலியா இருக்கிற சார்ல்ஸ் 3க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு இருந்திருக்காங்க 2 பேரும். சார்ல்ஸ் 3 யாரு அப்படின்னா இன்னைக்கு இங்கிலாந்தோட கிங் அவர் தான். 1977ல அவர் பிரின்ஸ் சார்ல்ஸ். இவர் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல தான் சார்ல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டயானாவை மீட் பண்றாங்க அவங்க வீட்டுல. அப்ப டயானாவுக்கு வெறும் 16 வயசு. அப்ப அவருக்கு 29 வயசு. 1978ல சார்ல்ஸோட 30வது பர்த்டேக்கு லேடி சாராவையும் லேடி டயானாவையும் கூப்பிட்டுருக்காங்க அவரோட வீட்டுக்கு. பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. அங்கதான் சார்ல்ஸுக்கும் டயானாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. இத்தனை நாள் வரையும் லேடி சாராவோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தவரு எனக்கு லேடி டயானாவை பிடிச்சிருந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல அவர் பிரின்சஸ் யாரை பிடிச்சிருக்கோ அதை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும். எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ராயல் ஃபேமிலியில யாரை விடாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொந்தத்துல இருக்கவங்களால. ரொம்ப நாள் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கு அப்புறமா 1981 டயானாவுக்கும் பிரின்ஸ் சார்ல்ஸுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகுது. அது நடந்த 5 மாசத்துல லேடி டயானாவுக்கு 20 வயசு ஆயிடுது. ஜூலை 29, 1981 சார்ல்ஸ் 3க்கும் லேடி டயானாவுக்கும் மேரேஜ் நடக்குது எல்லாருக்கும் முன்னாடியும். இந்த ராயல் வெட்டிங்க்கு ஊர்ல இருக்க எல்லாருமே வராங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரிங்க. 2 பேரும் சூப்பரான பேரா இருக்காங்க. டயானா இருக்கத்திலே ரொம்ப அழகா இருக்காங்கன்னு ஊர்ல இருக்க எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப லேடி டயானா பிரின்சஸ் டயானாவா மாறுறாங்க. ஒரு ராயல் ஃபேமிலியில அவங்களும் ஒரு ஆளா வந்து சேர்றாங்க. இப்ப வந்து எல்லாராலையுமே எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது. ஒரு சில ஆட்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட்ரஸா இருப்பாங்க. அவங்க ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியில மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த ராயல் ஃபேமிலி என்னென்னலாம் சொல்லுதோ அது கீழே தான் அவங்க பண்ண முடியுமே தவிர அதை தாண்டி ஒரு விஷயத்த பண்ண முடியாது. எல்லாருமே 20 வயசுல வந்து பிரின்சஸ் ஆயிட்டாங்க
அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிரின்சஸ் டயானா அப்ப சொன்னது, எனக்கும் சார்ல்ஸுக்கும் வெறும் 13 தடவை தான் நாங்க மீட் பண்ணிருக்கோம் கல்யாணத்துக்கு முன்னாடி, அதிகமா நாங்க மீட் பண்ணதே கிடையாது இத்தனை வருஷத்துல அப்படின்னு இருக்காங்க. கல்யாணம் நடந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே பிரின்சஸ் டயானாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, பிரின்சஸ் வில்லியம். அது நடந்து 2 வருஷம் கழிச்சு பிரின்சஸ் ஆரின்னு சொல்லப்படுற இன்னொரு பையனும் பிறக்குறாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு இது வரையுமே. பிரின்சஸ் டயானா வந்து ராயல் ஃபேமிலி தான் இப்படிதான் இருக்கணும், அவங்க வந்து ஒரு மேல் இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்கிட்டையும் சகஜமா போய் பழகுறது. எய்ட்ஸ் அந்த காலத்துல யாரை வந்து தொட்டாலும் வந்துடும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க எய்ட்ஸ் பேஷனை வந்து துறத்தா இருக்கட்டும், எய்ட்ஸை பத்தி அவேர்னஸ் பரப்புறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் பிரின்சஸ் டயானா அந்த டைம்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பெருசா வந்து எல்லார்ட்டையும் பேசப்படுது. மக்களுக்கு நடுவுல வந்து பிரின்சஸ் டயானாவை எல்லாருக்கும் பிடிக்குது. ஒரு பிரின்சஸ் ராயல் ஃபேமிலியில இருக்காங்கன்றது இல்லாம இறங்கி வந்து மக்களுக்கு இவ்வளவு பண்றாங்களே, மக்களோட மக்களா இருக்காங்களேன்னு சொல்லி அத்தனை மக்களுக்கு பிரின்சஸ் டயானாவை பிடிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. 1995ல பிபிசில டயானா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் ஏதாவது நல்லது பண்ணனா யாருமே என்கிட்ட வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட என்ன எல்லாரும் அவ்வளவு வந்து திட்டுறாங்க, அவ்வளவு வந்து நான் அது பார்த்து இருந்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற ஒரு ப்ரெஷர்ல வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புல்லிமியான்னு சொல்லப்படுற ஒரு டிசார்டர் இருந்திருக்கு, ஒரு ஈட்டிங் டிசார்டர். இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து குண்டாயிட்டு இருக்கோமா, நம்ம சாப்பிட்றத வந்து நம்ம அதிகமா சாப்பிட்டோம்னா உடம்பு போட்டுருமா அப்படின்னு சொல்லி வாமிட் பண்ணுவாங்கல்ல, அதிகமா சாப்பிடவே முடியாதவங்களால அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்ல, அந்த மாதிரி பிரின்சஸ் டயானாவுக்கு இருந்திருக்கு. ஒரு தடவை சார்ல்ஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரோட வயிற்றுல கைய வச்சு a little chubbier aren't we அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. சோ அவங்களுக்கு சாப்பிடுறதுல பிரச்சனை இருந்தாலுமே இந்த மாதிரி சொல்றாங்க, நம்ம வந்து குண்டாயிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க அப்படின்றதால இன்னமும் அவங்கள வந்து அதிகமா சாப்பிட விடாம பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு அந்த விஷயம். பிரின்சஸ் டயானா வெளில என்னதான் சொன்னாலுமே பக்கிங்ஹாம் பேலஸ்குள்ள அவங்களுக்கு ஒரே மன உளைச்சல் தான் இருந்துகிட்டு இருந்தது. பிரின்சஸ் சார்ல்ஸுக்கும் அவங்களுக்கும் காலங்கள் போக போக ரிலேஷன்ஷிப் ஒன்னும் ஒழுங்கா இல்லாம வந்து போயிட்டு இருக்கு. சார்ல்ஸ் வந்து 1970ஸ்ல கமிலா பார்க்கர்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி இருந்திருக்காரு. 2 பேருமே வந்து டேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. மேரேஜ் பண்ணலான்ற டைம்ல ராயல் ஃபேமிலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல முடியாது, ஏன்னா அந்த பொண்ணை பாரு, அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, அந்த பொண்ணோட குடும்ப பேக்ரவுண்டே நமக்கு தெரியாது, எப்படி வந்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுவும் இல்லாம கமிலா வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆன ஒரு பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சார்ல்ஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அதனால அந்த பொண்ணு அவரால் கல்யாணம் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் பிரின்ஸ் சார்ல்ஸுக்கும் பிரின்சஸ் டயானாவுக்கும் மேரேஜ் நடக்குது. அதுக்கப்புறமா கமிலாவுக்கும் இவருக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உடஞ்சு போயிடுது. ஆனா கல்யாணம் நடந்து கொஞ்ச நாள்லயே இவர் அதிகமான கிஃப்ட வந்து கமிலாவுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஒரு பர்சனலைஸ்டான ஒரு பிரேஸ்லெட்டை வந்து கமிலாவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறது வந்து டயானாவுக்கு தெரியுது. பிரின்சஸ் சார்ல்ஸும் டயானாவும் ஒரு தடவை ஹனிமூன் போயிட்டு இருக்கும் போது அதிகமான கிஃப்ட்ஸ் வந்து கமிலா கிட்ட இருந்து இவருக்கு வந்திருக்கு. அதிகமா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அவரு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிருக்கு. அதிகமா பிரின்சஸ் டயானாவை கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஒதுக்கி வைக்கிறாரு அப்படின்றது புரியுது. பிரின்சஸ் டயானாவுக்கு தன்னோட ஹஸ்பண்ட் வேணும், ஆனா அவரு கமிலா கிட்ட அதிகமா இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது பிரின்சஸ் டயானாவுக்கு புரியுது. ஒரு டைம்ல டயானா வந்து கமிலாவை நேரடியா மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது கமிலா அவங்க கிட்ட கேக்குறாங்க, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, இந்த உலகத்துல எல்லாருக்குமே உனக்கு பிடிக்கும், உனக்கு 2 அழகான குழந்தைங்க கூட இருக்கு, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கமிலா கேட்டதுக்கு பிரின்சஸ் டயானா, எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வேணும், அவரை விட்டுரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நிலைமை பிரின்சஸ் டயானாவுக்கு புரியுது. சார்ல்ஸ் வந்து ரொம்ப கமிலா கிட்ட வந்து அதிகமா வந்து ஈடுபாடு காட்டிட்டு இருக்கான்றதால 2 பேருக்கும் கல்யாணம் ஆனாலுமே பக்கிங்ஹாம் பேலஸ்குள்ள 2 பேரும் ஒழுங்கா பேசிக்கிறது கிடையாது. அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜுக்கு அப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. 1980ஸோட எண்ட் டைம்ல வந்து பிரின்சஸ் சார்ல்ஸுக்கும் பிரின்சஸ் டயானாவோட ரிலேஷன்ஷிப் ஒழுங்கா இல்லை அப்படின்றது பப்ளிக் வியூவுக்கு தெரியுது. எல்லாருமே நியூஸ் பேப்பர்ல அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. 1992ல யூகேவோட பிரைம் மினிஸ்டர் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க, பிரின்ஸ் சார்ல்ஸும் பிரின்சஸ் டயானாவும் வந்து அபிஷியலா பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆகஸ்ட் 1996ல பிரின்சஸ் டயானாவுக்கும் சார்ல்ஸுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுது. டிவோர்ஸ் ஆகுறதுன்றது பெரிய விஷயம் அந்த டைம்ல. ராயல் ஃபேமிலியில இருக்க யாருமே டிவோர்ஸ் பண்ணக்கூடாது, என்னதான் பிரச்சனையா இருந்தாலுமே சேர்ந்துதான் வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தான் சொல்லுவாங்க. ஆனா டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றது அந்த டைம்ல பெருசா பேசப்பட்டு இருந்தது. டயானாவுக்கும் சார்ல்ஸுக்கும் டிவோர்ஸ் ஆச்சு 1997ல. இது நடந்து ஒரு வருஷம் கழிச்சு பிரான்ஸ்ல டயானா யாரோடைய வெக்கேஷன்ல இருக்க மாதிரியான ஒரு போட்டோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த போட்டோல இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோடி அல் ஃபயத்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஃபிலிம் மேக்கர். அவரோட அப்பா வந்து பெரிய ஒரு பணக்காரர். இதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற பேச்செல்லாம் பெருசா வந்து பேசப்பட்டு இருந்தது. இவர் யார் அப்படின்னா 1986ல ஒரு போலோ மேட்ச் வந்து நடந்தது. அந்த போலோ மேட்ச்ல ஈஜிப்டோட கேப்டனா இருந்தவர் அவர் தான். இங்கிலாந்தோட கேப்டனா இருந்தது பிரின்ஸ் சார்ல்ஸ். அந்த டைம்ல 2 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பறக்க இருந்திருக்கு. இது பெருசா வந்து இங்கிலாந்துல எல்லா இடத்துலயும் பேசப்பட்டு இருந்தது. ராயல் ஃபேமிலியில இருந்த அவங்களால பிறக்கப்பட்ட 2 குழந்தை ராயல் பிளட்ல இருக்கு.
அந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு முஸ்லீம் பையனை, ஈஜிப்ட்ல இருக்க ஒரு பையனை வந்து டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல பெருசா பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. August 31, 1997 டயானாவும் அல் ஃபயதும் பாரிஸ்ல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளில வராங்க. அந்த ரெஸ்டாரண்ட் அவங்க அப்பாவோடது. பாபராசி, அதாவது ஒளிஞ்சிருந்து போட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த ஒரு ஆள் வந்து ஒளிஞ்சிருந்து அவங்கள போட்டோ எடுக்கிறத அவங்க வந்து நோட் பண்றாங்க. அவங்க கார்ல டக்கு டக்குன்னு 2 பேர் ஏறுறாங்க. கார்ல டயானாவோட பாடி கார்டு, டிரைவர், அப்புறமா அல் ஃபயத் இருக்காங்க. டக்குன்னு கார்ல ஏறி ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. 70 mph வந்து போயிட்டு இருக்கு. பின்னாடி போட்டோ எடுக்கிறவங்க சேஸ் பண்ணிக்கிட்டு இந்த காரோட ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ரோட்ல வெறும் 30 mph தான் போகணும், ஆனா 70 mph போயிட்டு இருக்காங்க. 4 பேருமே உள்ள வந்து சீட் பெல்ட் போடலையா. ஒரு டனல்ல தாண்டி இவங்க போறாங்க. அந்த டனல்ல இருந்து வெளில வரல. டிரைவரால கார் அவ்வளவு ஃபாஸ்ட்ல கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்குன்னு டனலுக்குள்ள இருக்கிற ஒரு பில்லர்ல இடிச்சு கார் கிராஷ் ஆகுது. போட்டோ எடுக்கிற யாருமே அவங்களை வந்து தூக்கணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்க்கல. போட்டோ மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வருது. அங்க இருக்க போலீஸ் எல்லாருமே ஏதாவது வராங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அல் ஃபயாதும் டிரைவரும் ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்கன்னு தெரியுது. டயானாவோட பாடி கார்டுக்கும் உயிர் இருக்குன்றதால அவங்களை டக்குன்னு ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. 2 மணி நேரத்துக்கு டயானாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடக்குது. அதிகமான இன்ஜுரியா இருக்கு. நெஞ்சில் அடிபட்டிருக்கு, கை வந்து உடஞ்சிருக்கு, தையில வந்து அடிபட்டிருக்கு. 2 மணி நேரத்துக்கு டாக்டர்ஸ் வந்து எப்படியாவது உயிரை கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்டர்னல் ப்ளீடிங் ஆனதால டயானா பிரின்சஸ் இறந்து போறாங்க 36 வயசுல. இந்த விஷயம் இங்கிலாண்டையே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்குது. 36 வயசுல இருந்த ஒரு யங் பிரின்சஸ் வந்து இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே கேட்க வைக்கிறது. அதுக்கப்புறம் 31ஆம் தேதி காலையில இவங்களோட பாடி இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கப்படுது. அதுக்கப்புறமா அவங்களுக்கான ஃபியூனரல் நடக்குது. அந்த ஃபியூனரல்ல அத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. டயானா பிரின்சஸை பிடிச்ச அத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்ப பிரிட்டிஷ் டெலிவிஷன் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அத்தனை பேரால பார்க்கப்பட்ட ஒரு ஃபியூனரல்னா அந்த டைம்ல அது. உலகத்துல இருக்க எல்லாருக்குமே பிரின்சஸ் டயானாவை தெரியும். கவுண்டமணி செந்தில் காமெடியில கூட பிரின்சஸ் டயானாவை பத்தி பேசியிருந்திருப்பாங்க. ஆனா எல்லாருக்குமே இருக்க டவுட் வந்து இவங்க ஆக்சிடென்ட்ல இறந்தாங்களா இல்ல உண்மையால கொலை பண்ணப்பட்டாங்களா அப்படின்ற கேள்வி வருது. ஃபர்ஸ்ட் வைக்கிற தியரி ஹென்ரி பால்னு சொல்லப்படுற அன்னைக்கு காரை ஓட்டிக்கிட்டு இருந்த டிரைவர் தான் இவங்களை இடிச்சு வேணும்னே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தியரி வருது. ஏன் அப்படின்னா அந்த மாசத்துல மட்டும் அவர் அதிகமான பேங்க்ல வந்து காசு வந்து வச்சிருந்திருக்காரு. அவர் சம்பளத்துக்கு மீறின காசுலாம் அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்துகிட்டு இருந்திருக்கு. எல்லாருக்குமே அன்னைக்கு வந்து ஒரு டவுட் வந்துருக்கு, ஒருவேளை ஏதாச்சும் ஒரு காசு கொடுத்து கொலை பண்ண சொல்லிட்டாங்களா அப்படின்னு. எப்படிங்க கொலை பண்ண ட்ரை பண்ண அந்த மனுஷனுமா சேர்ந்து சாவாரு? ஏன்னா அந்த மனுஷன் சேர்ந்து செத்துருந்தாரு. அதுக்கப்புறம் பாடியை செக் பண்ணி பார்க்கும்போது அவர் வந்து குடிச்சிருந்தாரு ரொம்ப அப்படின்றத வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு அதிகமான எவிடன்ஸ் இல்லைன்னும் போது இது தியரியா மட்டுமே இன்னி வரையும் இருக்கு. 2வது பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியே இவங்களை போட்டு தள்ளிட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களால 2 குழந்தை பிறந்திருந்திருக்கு. 2 பேருமே இங்கிலாண்டோட பிரின்ஸ். இங்கிலாந்துல இருக்க பிரின்ஸுக்கு ஈஜிப்ட்ல இருக்க ஒரு ஆள் வந்து ஸ்டெப் ஃபாதரா இருக்கணுமா அப்படின்றதால அவங்களுக்கு அது பிடிக்காம இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது. அந்த ஒரு முஸ்லீம் ஈஜிப்டியன் வந்து இந்த 2 குழந்தைகளுக்கும் ஸ்டெப் ஃபாதரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கு. பிரின்ஸ் சார்ல்ஸுக்கு கமிலாவோட கல்யாணம் நடக்கணும், ஆனா டயானா கூட இது நடக்காது. அதுக்கு டயானா சாகணும் அப்படின்றதால அவர் கொலை பண்ணிட்டாருன்னு ஒண்ணு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச வருஷத்துல கமிலாவுக்கும் பிரின்ஸ் சார்ல்ஸுக்கும் கல்யாணம் ஆச்சு. அவங்க தான் இன்னைய வரையுமே சார்ல்ஸோட ஒய்ஃபா ஒருத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் வந்து கிங் சார்ல்ஸ். அவங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து இன்னைக்கு இங்கிலாண்டோட கிங்கா இருக்காரு. டயானாவே ஒரு ஆளுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருந்தாங்களாம். அதுல வந்து என்ன கொலை பண்ண ட்ரை பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அதிகமான ஆட்கள் வந்து யாரோ வந்து என் கார்ல மோத ட்ரை பண்றாங்க, இல்ல டிரைவர் ஒழுங்கா காரை ஓட்டுற மாதிரி எனக்கு தெரியுது, ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு அதிகமா இன்ஜுரி ஆயிருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு ஆளுக்கு முன்னாடி லெட்டர் எழுதி அனுப்பி இருந்திருக்காங்க. இது வந்து அதிகமான கேள்விகளை எழுப்புது. பிரின்சஸ் டயானா ஆக்சிடென்ட்ல இறந்தாங்களா இல்ல உண்மையாலே யாரோ இவங்களை கொலை பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. பட் இதெல்லாம் தியரி தான். ஆனா மேலோட்டமா அதை பார்த்தோம் அப்படின்னா பிரின்சஸ் டயானா அன்னைக்கு கார்ல ஃபாஸ்டா போனதால 70 mph போனதால கண்ட்ரோலை இழந்து ஒரு பில்லர்ல மோதி அவங்க இறந்து போயிட்டாங்கன்றதுதான் உண்மையான விஷயம். எல்லாருமே தியரிஸ் வந்து வைக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலான்னு. பட் நடந்த இன்சிடென்ட் அதுதான். இது ஒரு ஆக்சிடென்ட். உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும்ல, அது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ வந்து பாக்குறேன். பை.